கைஸ் நம்ம ஹெல்மெட்டில் வந்து மொபைல் ஃபோனை மாட்டிட்டு வீடியோ எடுத்தால் ஒழுங்காக வரதா இல்லைன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வியூவெல்லாம் ஓகேவா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண போகிற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஹோட்டல் லாகிங் பண்ணலாமா இல்லைங்கிறது இருக்குது. ஸோ மறக்காம பண்ணிடுங்க. ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் டு பண்ணலாம் உங்களுக்கு கேட்டு பேக் டு வாட்ச் திஸ் வீடியோ. இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா இந்த டெஸ்டிங் வீடியோ எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ராவாக வந்து போட்டிருக்கேன். வித்தவுட் நாய்ஸ் வந்து போடலான்னா நம்ம வந்து அடிஷ்னலாக ஏதாச்சும் அட்ஜென்ஸ் வாங்கி ஆகணும். பட் இப்போதைக்கு வந்து டேரெக்டான ரா மெட்டீரியல் வீடியோ வந்து போட்டிருக்கேன். குறுக்கால வேறு அண்ணங்கார அவுட்ருக்காப்பில் அண்ணே எந்த பக்கம் போகிறீங்க, ரிவர்ஸ் போகிறீங்களா ஃப்ரண்ட் வரீங்களா, முன்னாடி கேப் போட்டால் போயிடலாம். திடீர்னு அங்கேருந்து ஒருத்தர் வந்தாலும் 2 பேர் கிஸ் கொடுத்துட்டு நிற்க வேண்டியதாக இருக்கும். நம்ம அமைதியாக நின்றலாம். ஓகே அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் போயிருங்க. ஓகே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. இங்கே நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அம்மா வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்களை வந்து வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது நீ வீடியோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரல அப்படி தானே சொல்கிறீங்க. ஸோ அதுவும் தான் சரி அப்படியே வந்த போக்கில் இதையும் வாங்கிட்டு போயிட்டோம்னா பெட்ரோல் செலவு மிச்சம் இல்லை. அது இல்லாமல் டியூட்டி வேறு வச்சுருக்கோம். சும்மா வந்துட்டு போக முடியாதுல்ல. அதனால் கையோடு வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஸோ லெமன் வந்து வாங்கிட்டு போகணும். பிகாஸ் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வராங்க, அவங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் நாலஞ்சு லெமனை பொறுக்கி போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இன்ட்ரா எல்லாத்தையும் பொறுக்கி போகிறேன். உனக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. சும்மா அப்படி 4 பொருள் எடுத்து போட்டோம்னா நம்மளும் கட்டாய பற்றி எடுத்துக்கிறது தான் அர்த்தம். அதனால் அப்படி வந்து எடுத்து போடுவேன். அதெல்லாம் யாரும் பெருசாக வந்து கண்டுக்கூடாது. ஓகேங்களா நண்பர்களே. ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்தது. அந்த வீடியோ ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்தில் இந்த மாதிரியே வச்சு பண்ணலாம் நம்ம மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே. ஸோ நீங்கள் இந்த வியூ வந்து ஓகே அப்படின்னா நான் அடுத்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான மைக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணிடுவேன். ஸோ வந்துடும். நம்ம ஐஃபோனுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனியாக லைட்னிங் கேபிளுக்கான எல்லா விஷயத்தையும் ஆர்டர் பண்ணணும். ஸோ அப்படியே வந்து 2 முட்டைக்கோஸ் எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் குட்டிங்களுக்கு வேணும். ஸோ 2 அது பத்தாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 2 போதும். அதான் கரெக்ட். இல்லைன்னா காசு அதிகமாகிடும். ஸோ வேறு என்ன வாங்கலாம், இன்னொன்று எடுத்து போடலாமா, இது பத்தாது எனக்கே தெரியும். ஏன்னா வந்து 1 நாள் 2 நாளே முடிச்சிருங்க. 1.5 நாள் கூட இல்லை, 1 நாளே சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஸோ சரி வாங்க விடுங்க. சரி காலிஃப்ளவர் இதுக்கு போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துப்போம். ஓகே ரைட்டு இது ஒன்று எடுத்துப்போம். டே விழுந்துட்டான்டா ப்ரோக்கோலி. ஸோ அவனையும் வாங்கணும். அப்புறமா வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து ஏதோ சொன்னாங்க வந்து வச்சு எனக்கு இந்த பக்கம் போயிட்டோம்னா அப்படியே வந்து ஐயோ காலையிலேருந்து இந்த பாட்டு கேட்குறது தப்பாக போச்சு நண்பர்களே. அந்த பாட்டையே மண்டைக்கு ஓடிக்கிட்டு ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவுக்கு 2 பால் பாக்கெட் வாங்கணும். ஸோ அந்த பால் பாக்கெட்டையும் வாங்கிட்டு டேரெக்டாக போய் பில்லை போடுவோம். ஸோ ஆரோக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது என்னது என்னவோ ஒன்று பால் தானே எடுத்துகிட்டு போவோம். ஜூஸ் வாங்கலாமா எல்லாம் இனிமேல் தான். நீங்க சாப்பாடு வீட்டுக்கு ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் நான் அவங்கள அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணேன். பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ அதை டேரெக்டாக அவங்க கண்ணை பார்த்துட்டாங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது வந்துருமோங்கிற பயத்தில் நான் வந்து அவங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் அவங்க பேச்சு கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறது. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்புவோம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா வியூ தெரியும். உங்களுக்கு ஓகேவா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பண்ண போகிற கமெண்ட்டில் தான் உங்களுக்கு இந்த வியூ பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மழை நல்லா தூக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டடிச்ச மாதிரி தான் இருக்கும். சரி ஃபைனலி வந்து கிளம்புவோமா. ஸோ அங்கே வந்து கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்டில் யாரும் வரல. இது வரைக்கும் கீழே விழுக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி இந்த வச்சுக்கிட்டு ஒரு பொருளை கூட எடுத்துகிட்டு போக முடியல. ஐயோ அக்கா வராங்க. அக்கா நீங்கள் போயிருங்கக்கா, உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீங்கள் அடித்தாலும் நான் தான் மாட்டுவேன், நான் உங்களை அடித்தாலும் நான் தான் மாட்டுவேன். ஓகே கிளம்பலாம். சவுண்டு போடுற ஸோ கரெக்டாக இந்த இடத்துல கேமரா லென்ஸு மேலே மழை துளி விழுந்துருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் ஆகிடுச்சு கைஸ். அதனால் கட் பண்ணிடுறேன் இந்த இடத்த.
போச்சு. என்னடா நல்லா போயின்னு இருக்கேன்னு நினச்சேன், கடைசியில் வச்சுட்டான் பாரு ஆப்பு. ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஓகேவா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.